ஹாய், இன்றைக்கி வாழைப்பூ மசாலா ஓட்டு வடை எப்படி சேர்த்து வாங்க பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கச்சாப்பு வச்சு கொடுத்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு முழுசாக ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன், க்ளீன் பண்ணி பக்கம் வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்ச பின்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு க்ளீன் பண்ணி வாழைப்பூ சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 4 வரமிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு பட்டை, ஒரு காம்பு போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, நமக்கு தண்ணி போட்டு எடுத்து வாழைப்பூ சேர்த்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இதில் கோட்டிங்காக 2 ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கிட்டேன். மல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கம் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பின்னாடி ஓட்டை ஒரு மாதிரி தட்டி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ள நல்லா வேகும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு கலர் நல்லாயிருக்கும். அப்பப்போ எங்கள் பாட்டி தான் செஞ்சு கொடுக்குவாங்க. இப்போ எங்கள் பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். அது மாதிரி கொஞ்சம் சாஸ் ஊற்றி கொடுத்தா பசங்களுக்கு பிடிக்கும். பாய்.